السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை நாம் 7 தடவை ஓதுவோம். இதனை 7 தடவைகள் ஓதினால் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை முற்றாக நீக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருந்தோம். அதனுடைய கடைசி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றதே. அல்லாஹ் 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து வரக்கூடிய ஷஅபானினுடைய மாதம் இதுவும் மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கின்றது. நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். அதே போன்று அடுத்து வரக்கூடிய ரமபானுக்காக நாம் இன்றிலிருந்தே நாம் தயாராகுவோம். அதிகமான நல்லமல்களை செய்வதற்கு இன்றிலிருந்தே நாம் தயாராகுவோம். இந்த திக்ர் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட மிகவும் எளிதாக நடத்தி வைக்கக்கூடிய ஒரு திக்ர். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்ர். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மைகளை முற்றாக நீக்கக்கூடிய ஒரு திக்ர். என்ன திக்ர் என்றால், என்ன சூரா என்றால், இந்த குல் சூறாக்கள் 3ஐயும் நாம் 7 தடவைகள் ஓதவும். அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இஹ்லாஸ், அதே போன்று குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரத்துல் ஃபலக், அதே போன்று குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரத்துல் நாஸ். இந்த 3 சூறாக்களையும் நாம் 7 தடவைகள் ஓத வேண்டும். இவ்வாறு நாம் தொடர்ச்சியாக ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருகின்றான். ஏராளமான சிறப்புகள் இந்த 3 குல் சூறாக்களுக்கும் இருக்கின்றது. நாம் இந்த சூறாக்களை அதிகமாக ஓதுவோம். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்து தருவான்.